ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 10 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று, இரட்டை சதம் அடித்த முதல் இலங்கை கிரிக்கெட் வீரர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பதும் நிசங்கா. அதாவது 139 பந்துக்கு 210 ரன் அடித்தார். இவர் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட நடந்த அந்த ஒரு நாள் போட்டியில் ஆப்கானிஸ்தானோட நடந்த அந்த ஒரு நாள் போட்டியில் இது வரைக்கும் இலங்கையில் யாருமே இரட்டை சதம் யாருமே அடிக்கலை. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரட்டை சதம் அடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சச்சின் அடித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேவாக்கு, அடுத்தது ரோஹித் சர்மா. இதில் அதிகபட்சமாக உலகத்திலே ரோஹித் சர்மா 264 ரன் அடிச்சிருக்கார் ரோஹித் சர்மா. ஓகேங்களா? உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதாவது இரட்டை ரொம்ப அதிகமான ரன் அடித்த ஒரு நாள் போட்டியில் ரோஹித் சர்மா 264. அடுத்தது 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? அதாவது இனிமேல் அறிவிச்சிட்டாங்க, கொடுக்க போகிறாங்க. யாருன்னா எல்லாருமே நரசிம்மராவ். இவர் முன்னாள் பிரதமர், ஆந்திராவை சேர்ந்தவர். இவர் சரண் சிங், இவரும் பிரதமர், முன்னாள் பிரதமர். அத்வானி, இவர் மட்டும் பிஜேபி சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர், இன்னமும் உயிரோடு இருக்கார். அடுத்தது டிஎம்எஸ், ஆப்ஷன் டி எம்எஸ் சுவாமிநாதன். உங்களுக்கே தெரியும், இவர் வேளாண் நம்மளுடைய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவார். பசுமை புரட்சியினுடைய தந்தை. ஓகேவா? ஸோ அதாவது இவருக்கு மரியாதை நிமித்தமாக கொடுக்குது. ஏன்னா இவர் அந்த பசுமை புரட்சியை ஏற்படுத்தினால இந்தியாவுடைய அந்த உணவு தட்டுப்பாடை கட்டுப்படுத்தின ஒரு மிகச்சிறந்த பணியை மேற்கொண்ட ஒரு அருமையான அற்புதமான ஒரு சயின்டிஸ்ட்டு. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ அதனால் கண்டிப்பாக இவர் ரொம்ப ரொம்ப எலிஜிபிளான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். மற்றவங்க எல்லாமே எலிஜிபிள்னு நான் சொல்ல மாட்டேன், ஐ திங்க் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் அரசியல் தலைவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட். அடுத்து, ஆண்டுதோறும் தேசிய குடற்புழு நீக்க நாள் எந்த மாதம் கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, ஆகஸ்ட். ஓகேங்களா? பிப்ரவரி மாதம், ஆகஸ்ட் மாதம். அதாவது குழந்தைங்களுக்கு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாத்திரை, அதாவது ஆல்பெண்டாசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பெண்டாசோல் 400 mgல இருக்குன்னு நினைக்கிறேன். இது மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். இது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த குடலில் இருக்கிற அந்த புழுக்கள் அழிக்கிறதுக்கு 10 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.37 கோடி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நம்ம கவர்மெண்ட் இதை கொடுத்துட்டு வருது. தேசிய குடற்புழு நாள் பிப்ரவரி மாதமும் ஆகஸ்ட் மாதம். இப்போ பிப்ரவரி மாதம்னால நம்ம இந்த டேப்லெட் கொடுக்குறோம், ஆல்பெண்டாசோல். அடுத்து, பேருந்தில், அதாவது இந்தியாவில் திருநங்கைகளுக்கு பேருந்தில் இலவச பயணம் அறிவித்த மாநில அரசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா டெல்லி. அதாவது டெல்லி சிட்டியில் மட்டும். ஓகேங்களா? ஸோ அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அரசு பேருந்தில் திருநங்கைகளுக்கு இலவசமாக சொல்லியிருக்காங்க. அதாவது திருநங்கைகள் எல்லாத்துலேயுமே புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு முக்கிய அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலம், அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாருங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் அவங்க பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு இலவச பயணம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க மாநிலத்தில், அதாவது சமூகத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க படிக்கிறதுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, ஸோ பஸ்ஸில் பயணம் செய்யும்போது அவங்களுக்கு அந்த பயண செலவு எல்லாமே ஸோ மிச்சமாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். ஒன்று, அதாவது 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது பெறப்போவாங்க யார்? முடிஞ்சால் 2 பேரும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது இலங்கை கிரிக்கெட் வீரர், முதல் இரட்டை சதம் அடித்த இலங்கை கிரிக்கெட் வீரர் யார்? ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய குடல் புழு நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்சால் இந்த 3 கொஸ்டின் ஆன்சரை கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். மீண்டும் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.